IVM. It's story time. யாருக்கோ எப்பவோ செய்யற ஒரு உதவி சரியான சமயத்துல நமக்கே திரும்ப வருங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. முன்ன ஒரு காலத்துல பிரெஞ்சு நாட்டுக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துச்சு. ரெண்டு நாட்டுக்கும் அந்த போர்னால பெரிய அளவில் பொருளாதார ரீதியா நஷ்டம் இருந்தாலும் அவங்க விடாம போரை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. போர் தொடங்கினதுலேருந்தே மக்களோட இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அவங்க குடும்பமா போர் நடக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. அப்படி இடம்பெயரும் போது ஏற்கனவே இருந்த இடத்துல அவங்க வாங்கின சொத்துகள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போற மாதிரி தான் ஆச்சு. அதனால போற இடத்துல பணம் இல்லாம வேலை இல்லாம எல்லாரும் உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போர் நடக்கிற சமயத்துல ஒரு இடத்திலேந்து குடும்பத்தோட இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அப்படி இடம்பெயர முயற்சி செஞ்ச பல குடும்பங்கள் சிதறியும் போயிருக்குது. 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த அந்த போர்ல மக்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல பால்னு ஒருத்தரோட குடும்பமும் ஒன்று. போர் ஆரம்பிச்ச உடனேயே இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், இந்த ஊர்ல இருந்தா உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பால் தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு இடம்பெயர முயற்சி செஞ்சாரு. பால் குடும்பத்தோட இடம்பெயர்றதுக்கு வேற ஒரு காரணமும் இருந்துச்சு. பாலுக்கு ஒரே பையன், அவன் பேரு விக்டர். அவனுக்கு அப்ப 20 வயசு தான் ஆயிருந்துச்சு. சின்ன வயசுலேந்தே விக்டருக்கு இராணுவத்துல சேரணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனா ஒரு போர்ல தன்னோட பையனை பறி கொடுக்கறதுக்கு பாலுக்கு இஷ்டம் இல்லை. அதனால அவரு விக்டரோட இராணுவ ஆசைக்கு தடை போட்டுக்கிட்டே இருந்தாரு. எப்ப வேணா போர் தொடங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததும் பிரெஞ்சு நாட்டுல இராணுவத்துக்கு ஆள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இராணுவத்துல சேர விருப்பமில்லாத இளைஞர்களை கூட அவங்க வலுக்கட்டாயமா இராணுவ சேவைக்கு இழுத்துக்கிட்டு போனாங்க. இனிமே இந்த ஊர்ல இருந்தா விக்டர் அவனே போய் இராணுவத்துல சேர்ந்துடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பால் உடனே தன்னோட குடும்பத்தை காலி பண்ணிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு இடம்பெயர முயற்சி செஞ்சாரு. இந்த சூழ்நிலையில போரும் ஆரம்பிச்சிருச்சு. பால் தன்னோட மனைவியையும் விக்டரையும் கூட்டிக்கிட்டு போர் நடந்த இடங்கள் வழியா பயணம் செஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போனாரு. போற வழியில எதிர்பாராத விதமா பால் தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு. எப்படியாவது தன்னோட குடும்பத்தை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த ஊர்லயே பால் ஒரு 7-8 நாளைக்கு சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரால அவரோட மனைவியையோ விக்டரையோ கண்டுபிடிக்கவே முடியல. பாலுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, யார போய் கேட்கறதுன்னு புரியல. ஒருவேளை இடம்பெயர்றதா சொன்ன ஊருக்கு நமக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் போயிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாரு. அங்கேயும் அவங்க 2 பேரும் வரல. கொஞ்ச நாளானதுமே பாலுக்கு அவங்க 2 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா இல்ல போர்ல மாட்டிக்கிட்டு இறந்துட்டாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாம இருந்துச்சு. அதே கவலையில ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரையும் அவரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. போர் முடியும்னு பார்த்தா போரும் முடியற மாதிரி இல்ல. அந்த ஊர்லயே பால் ஒரு வேலைய தேடிக்கிட்டாரு. போருக்கான தளவாடங்கள் எல்லாம் தயாரிக்கிற ஒரு இரும்பு தொழிற்சாலையில பாலுக்கு ஒரு வேலை கிடைச்சுது. அவரு தங்கி இருந்த ஊர்லயும் இராணுவ வீரர்களோட நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை ரொம்ப குளிர்காலத்துல 16 இராணுவ வீரர்கள் பால் இருக்கிற ஊருக்கு வந்தாங்க. அவங்க அங்க ஒரு வேலைய முடிச்சுட்டு
மறுபடியும் தங்களோட இராணுவ முகாமுக்கு திரும்பணும். ஆனா சுத்தி எல்லா இடத்துலயும் ரொம்ப பனி படர்ந்து இருந்ததுனால அவங்களால வழிய சரியா கண்டுபிடிச்சு தங்களோட இராணுவ முகாமுக்கு போக முடியல. அந்த ஊர்ல இருந்த எல்லார்கிட்டையும் எங்களோட இராணுவ முகாமுக்கு எங்களுக்கு வழி காட்டுறதுக்கு யாராவது வந்து உதவ முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டு பார்த்தாங்க. ஆனா போர்னால ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இராணுவ வீரர்கள் மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே தயாரா இல்ல. பாலுக்கு உதவுறதுக்கு மனசு இருந்தாலும் ரொம்ப வயசாயிட்டதுனால அவரோட உடல் அதுக்கு ஒத்துழைக்கல. அப்ப அங்க இருந்த ஒரு சிறுவன் இராணுவ வீரர்களுக்கு நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இராணுவ வீரர்களுக்கு வழிகாட்டி அவங்கள கொண்டு அவங்க முகாம்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த சிறுவன் திரும்பி வரணும். அப்படி வரும்போது குளிர் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும். நல்ல கம்பளி போர்வை இல்லைன்னா அந்த சிறுவனால நல்ல உடல்நிலையில திரும்ப வர முடியாது. அதனால அங்க இருந்த எல்லாருமே யாராவது ஒருத்தர் அந்த சிறுவனுக்கு ஒரு கம்பளி போர்வைய கொடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. போர்னால பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதுனால யாருகிட்டையுமே 2 கம்பளி போர்வைகள் இல்ல. இருக்கிற ஒரு கம்பளி போர்வைய சிறுவனுக்கு கொடுக்கறதுக்கும் யாரும் தயாரா இல்ல. அவங்கிட்ட கொடுத்துட்டா அவன் திரும்ப வர்ற வரைக்கும் குளிர்னால நாம பாதிக்கப்பட்டுடுவோம் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க. கடைசியில பால் தன்னோட கம்பளி போர்வைய விட்டு கொடுக்கறதுக்கு முன் வந்தாரு. அந்த சிறுவன் திரும்ப வர்ற வரைக்கும் எப்படியாவது குளிர சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. தன்னோட கம்பளி போர்வைய அந்த சிறுவன் கிட்ட அவர் கொடுத்தப்போ அந்த ஊர்ல இருந்தவங்களும் இராணுவ வீரர்களும் பாலை ரொம்ப பாராட்டினாங்க. இராணுவ வீரர்களை கூட்டிக்கிட்டு சிறுவன் அங்கேருந்து கிளம்பி போனான். சிறுவன் போனதுக்கு அப்புறம்தான் அவசரப்பட்டு தன்னோட கம்பளி போர்வைய அவனுக்கு கொடுத்துட்டோமோ அப்படின்னு பாலுக்கு தோணிச்சு. ஒவ்வொரு நாளும் அவர் குளிர்ல ரொம்ப தவிக்க ஆரம்பிச்சாரு. நாளாக நாளாக குளிர் அதிகமாயிட்டே போச்சே தவிர குறையிற மாதிரியே தெரியல. இப்பெல்லாம் அவர் தன்னோட மனைவியையும் விக்டரையும் எதிர்பார்க்கறத விட இந்த சிறுவனை அதிகமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 20 நாளைக்குள்ள திரும்பி வந்துடுவான் அப்படின்னு நினைச்ச சிறுவன் 1 மாசமாயும் வரவே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா தன்னோட கம்பளி போர்வை இனிமே தனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கறதையும் பால் புரிஞ்சுகிட்டு இருந்தாரு. 1 மாசம் முடிஞ்ச நிலையில அவரு இருந்த ஊர்ல இராணுவ நடமாட்டம் மறுபடியும் ரொம்ப அதிகமாச்சு. ஒவ்வொரு நாளும் புது புது இராணுவ வீரர்கள் வர்றதும் அவங்க அந்த ஊரை சுத்தி பாதுகாப்பு பணியில ஈடுபடுறத பார்க்கும்போதும் அந்த ஊர் மக்களுக்கு இந்த ஊர்லயும் போர் நடக்க போகுதோ அப்படிங்கிற பயம் வர ஆரம்பிச்சுது. இந்த ஊர்ல போர் வந்தா இனிமே இந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு இடம் பெயர்றதுக்கு பாலோட மனசுலயும் தெம்பு இல்ல, உடம்புலயும் தெம்பு இல்ல. அவர் என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இராணுவத்தை சேர்ந்த ஒரு பெரிய அதிகாரி அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாரு. அவரு கூடவே அந்த சிறுவனும் வந்திருக்கிறதா தெரிஞ்சதும் தன்னோட கம்பளி போர்வை தனக்கு திரும்ப கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை பாலுக்கு வந்துச்சு. அன்னிக்கு காலையில பொழுது விடிஞ்சதுமே பாலோட வீடு இருந்த பகுதியில இராணுவ நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிறுவன் பாலோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் கூட வந்திருந்த இராணுவ அதிகாரி பாலோட பையன் விக்டர் தான். விக்டர் அந்த இராணுவ அதிகாரியா இருப்பான்னு பால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரோட கண்லேந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருந்தது. அவரு விக்டர் கிட்ட, என்னோட உயிர் போறதுக்கு முன்னாடி மறுபடியும் உன்னை பாப்பேன், நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாரு. அப்ப விக்டர் சொன்னா, 6 வருஷம் முன்னாடி நாங்க 2 பேரும் உங்களை பிரிஞ்சு போனப்போ அங்க உங்களை தேடாத இடமே பாக்கி இல்ல. ஆனா எங்க தேடியும் உங்களை கண்டுபிடிக்க முடியாததுனால நானும் அம்மாவும் தலைநகரத்துக்கே மறுபடியும் போயிட்டோம்.
அப்பதான் எனக்கு ராணுவத்துல சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ராணுவத்துல சேர்ந்து பல ஊர்களுக்கு போனாலாவது உங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருந்துச்சு. ஆனா நான் தேடி போன எந்த ஊர்லயும் உங்களை என்னால பார்க்கவே முடியல. கடைசியில இந்த சிறுவன் போட்டுக்கிட்டு வந்த கம்பளி போர்வைதான் எனக்கு நீங்க இங்க இருக்கீங்கங்கறத தெரியப்படுத்திச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நாம இருந்த ஊர்லேருந்து இடம் பெயர்றதுக்கு முன்னாடி வீட்டோட பொருளாதாரத்தை கொஞ்சமாவது மேம்படுத்தலான்னு நானும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போனேன். அப்ப என்னோட முதல் சம்பளத்துல நான் உங்களுக்கு அன்பளிப்பா வாங்கி கொடுத்தது தான் இந்த கம்பளி போர்வை. இதை இந்த சிறுவன்கிட்ட பார்த்ததுமே என்னால உங்களை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு தோணிச்சு. என்னோட நம்பிக்கையும் வீண் போகல. ஊர்ல அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நான் அவங்க கிட்ட உங்களை கண்டுபிடிச்சிட்டேங்கிறத சொல்லல. நேரா உங்களை கூட்டிக்கிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தணுங்கிறது தான் என்னோட திட்டம் அப்படின்னு சொன்னான். பால் சொன்னாரு, எப்பவுமே ஒரு நல்ல செயல் நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இந்த பையனுக்கு கம்பளி போர்வை தேவைப்பட்டப்போ யாருமே கொடுத்து உதவ தயாரா இல்ல. நான் அந்த பையனுக்கு இரக்கம் காட்டி என்னோட கம்பளி போர்வையை அவனுக்கு கொடுத்ததுக்கு இப்ப என்னோட பையன் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்ல IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.